ப்ரொஃபஷனலா ஹைஜீனா பண்ணாங்கன்னா பெட்டர், எந்த இஷ்யூஸுமே வராது. இவங்களாம் நம்மளுக்கு ஒரு வகையான ஸ்லீப்பர் செல்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு பிடிச்சி பண்றதுனால அது பெயினா தெரியல. சாய்பாபா ஒரு காலத்துல ட்ரெண்டா இருந்தார் தெரியல, வியாழக்கிழமை ஆனா யாருனாலும் போயிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி முருகர் வந்திருக்காரு, இந்த ரத்தத்தை வச்சு இங்க்ல கலந்து போடணும். நாங்க மிரண்டோம். காதல்ன்றது என்னது? அறிவு இருக்காது. பழைய ஹேட்டர்ஸ்லாம் ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க, இப்போ புது ஹேட்டர்ஸ். ராஜேஷ் நல்லவன்லாம் கிடையாது, நீங்க அப்படிலாம் நினைச்சிக்க வேணாம். கண்ணில் போடுறது வந்து ஒரு ரிஸ்கியான ஃபேக்டர் கிடையாது. அன்சேஃப் தான், பிளைண்ட் ஆகலாம். ஏடா கூடமா நீங்க ஏதாவது சைஸ் வேரியேஷன் காட்டினீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிடலாம். பொண்ணா இருந்தா கொஞ்சம் ஈஸியா ட்ரெண்ட் ஆகலாம். ஹே தேர் பீப்பிள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட H2O டாட்டூ ஸ்டுடியோஸோட ஓனர் ராஜேஷ் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் பற்றி பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் பிரதர். முன்னாடி வந்து இந்த டாட்டூ ஸ்டுடியோஸ்ங்கிறதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கும், ரேராக இருக்கும். ஒரு 10லேருந்து 15 பேர் நம்மளால் ரேர்லி நம்ம சொல்ல முடியும் இவங்கெல்லாம் டாட்டூ போடுவாங்க. இப்போ இந்த டாட்டூ ஸ்டூடியோஸுமே அதிகமாகிடுச்சு. அதாவது நிறைய இடத்துல ஈவன் வந்து பீச் சைடில் ரோட்டில் ஏதாவது எக்ஸிபிஷன் போட்டால் கூட டாட்டூ வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது நல்லதான் இல்லை, டாட்டூ ஃபேமஸ் ஆனது நல்லதான்னு கேட்டால் நல்லதுன்னு தான் சொல்வேன். ஏன்னா அதனால நம்ம ஆர்ட் ஒர்க்கை காட்ட முடியுது, நம்மளோட ஸ்கில்லை காட்ட முடியுது அப்படின்னு பார்க்க சொல்ல கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ஹைஜீனாக பண்ணாங்கன்னா பெட்டர், எந்த இஷ்யூஸுமே வராது. ஹைஜீனாக ப்ரொஃபஷனலாங்கிறது அஸ் அ டாட்டூ ஸ்டுடியோவை என்னெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும், இதெல்லாம் கரெக்டாக தேவைன்னு. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற நீடில் க்ளவ் மட்டும்தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நீடில் அந்த இங்காக இருக்கட்டும், இங்கோட சின்ன கப்பாக இருக்கட்டும், அவங்க உட்கார சிட்டிங் பிளேஸாக இருக்கட்டும், அவங்க கை வைக்கிற ஸ்டாண்டாக இருக்கட்டும், ஸ்டூடியோவும் ஹைஜீனாக இருக்கணும். ஸோ ரொம்ப சேஃபாக எல்லாமே ஏ டு செட். நீங்கள் எங்கெல்லாம் உங்கள் பாடி டச் ஆகுதோ அந்த இடம்லாம் சுத்தமாக இருக்கணும். ஒரு கிளைண்ட்டை முடிச்சோடனே அந்த கிளைண்ட்டை உட்காடுறாங்க அப்படின்னும் பொழுது ஸோ நம்ம கப்பு கூட மறந்து கூட மாற்றாமல் வேறு கப்பில் போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி இருக்குது. அது மேலே யூஸ் பண்ணுற க்ரீமு கூட நம்ம ஒரு வாட்டி உங்கள் பிளட்டு இருக்குது, நான் எடுத்து அந்த க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன், திருப்பி அந்த விரலை எடுத்து நான் டேரெக்டாக க்ரீமில் விடக்கூடாது, அடுத்த ஆளுக்கு யூஸ் பண்ணல. ஸோ அப்போ ஸ்பூனில் யூஸ் பண்ணுவோம் அதை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அப்கிரேட் பண்ணோம். ஸோ அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹைஜீன், ஏன்னா உங்கள் பாடியோட சம்மந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி நீங்கள் ஒரு டாட்டூ ஸ்டுடியோ ஒரு ஓனராக மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் மீடியாலையுமே ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண பற்றிலாம் இருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சம வைபா அந்த நிறையா கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறவராகவும் இருக்கீங்க. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் த்ரூ வந்து இந்த ஒர்க் இது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இது எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டம்தான் ப்ரோ. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் 8 ஹவர் தான் வேலை செய்ய முடியும். அதுதான் ஏன் 8 ஹவர் வேலை செய்யணும், 10 ஹவர் வேலை செய்யணும்ன்ட்டு அதிகபட்சமாக சொல்கிறாங்கன்னா அவ்வளோதான் நம்ம பாடி தாங்குமே. ஓகே, அதனால தான் கவர்மெண்ட் ரூல் படி இவ்வளோ நான் தான் ஒர்க் பண்ணோம், அதுக்கப்புறம் அவங்களோட பர்சனல் ஒர்க் அது இதுன்றாங்க. அதுக்கு மேலே உழைக்கிறவங்க வேறு லெவல், நெக்ஸ்ட் லெவல். ஆனால் நாங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் உழைப்போம் பர்டிகுலராக. ஸோ 16 மணி நேரம் உழைப்போம். மார்னிங் 10:30க்கு எழுந்தோன்னா காலையிலேருந்து 3 மணி வரையும் ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு அங்கேருந்து சரி இங்கே எமர்ஜென்சினா இங்கே வந்துட்டு நைட் நான் போயிட்டு படுக்கிறதுக்கு சாப்பிட்டு சாயும் போது பாடி அப்லோட்லாம் எல்லாமே முடிச்சு 4 மணி ஆயிரும். அப்போ அகைன் நான் திருப்பி 9:30க்கு எழுந்து எல்லாமே கணக்கெல்லாம் பார்த்து திருப்பி கிளம்பும். இப்படின்னும் பொழுது எனக்கு ஓகே ஹார்ட் ஒர்க்குன்னு தெரியும், ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு பலன் இருக்கும்ல, கிடச்சிக்கிட்டே இருக்குது டெய்லி 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 டெய்லி. எனக்கு நாட் ஒன்லி டாட்டூ சோஷியல் மீடியான்னு தாண்டி எனக்கு நான் சில ஒர்க் நிறைய பார்க்குறேன். என்னோடய பர்சனல் ஒர்க்காக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு பிடிச்சி பண்ணுறதுனால அது பெயினாக தெரியல, அதான் விஷயம். ஸோ எனக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது பிடிக்கும், எனக்கு ஆக்ட் பண்ணுறது பிடிக்கும், எனக்கு வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பிடிக்கும். டாட்டூலேயே நான் வீடியோ அப்படியே நான் டாட்டூ போடும்போதே நான் வீடியோ பண்ணணும், நான் சிரித்து பேசணும், சந்தோஷமாக இருக்கணும், அது பிடிக்குன்றதுனால எதுவுமே இங்கே ஒர்க்காக பார்க்கல, லவ்வாக பார்க்குறதுனால கஷ்டமாக தெரியல. உங்களோட இன்ஸ்டா பக்கம் பார்க்கும்போது இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக நீங்களும் அந்த முருகர் ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்கீங்க. இப்போது முருகர்னு சொன்னாலே ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. அது கடவுள் நம்பிக்கை அதிகமாகிருச்சா இல்லை எதனால் இவ்வளோ அதிகமாச்சுன்னு தெரியல. ஆனால் அந்த டாட்டூ பற்றி சொல்லுங்கள். அது மாதிரி டாட்டூஸ் இப்போ உங்களுக்கு அதிகம் வருதுன்னு நினைக்கிறேன். முருகர் ஆக்சுவலி எனக்கு எல்லா சாமியும் பிடிக்கும், எந்த சாமியும் வெறுக்கணும்னு இல்லை, யாரையுமே வெறுக்கணும்னு இல்லை, மக்களையும் கூட. ஸோ முருகர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ, நான் வெளியே அவுட்டர் சைடில் நிறைய பேர் முருகர் பக்தர்லாம் இருக்காங்க. அது ரீசெண்டாக இப்போ நிறைய போயிட்டு இருக்கு, அரோகரா அந்த இதுவெல்லாம் போயிட்டு இருக்கு. நான் அந்த ரீசன்னால என்கிட்ட டாட்டூ போட வந்தாங்க, அதை வீடியோ போட்டோடனே பறக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் முருகன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க போனால் அதுக்கு அடிக்கிறவங்க ஒரு கும்பல். அதுக்கப்புறம் நம்ம ஆர்ட்டில் ஒரு குவாலிட்டியை அந்த முருகருக்காக கஸ்டமைஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னே முருகராகவே வராங்க. ஒரு புது டிசைனாக போடுங்க, முருகரில் புது டிசைன் வேணும், முருகரோட ஃபேஸ் வேணும், முருகரோட மைல் வேணும்ன்ட்டு. அப்போ முருகான்றாங்களே, முருகான் நம்மளும் சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா முருகரே கனவுலலாம் வர ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இது போட்டு போட்டு ஒருவேளை முருகர் கனவுல ஓட்டாரா இல்லை என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தா
அது ஒரு ஏதோ ஒரு பவர் இருக்கு ப்ரோ. கடவுள்ன்ற ஒரு நம்பிக்கை தானே, நம்பிக்கை பேர் கடவுள். கடவுள் மேல ஒரு பவர் இருக்கு போல. அது ஒரு இப்போ சாய்பாபா ஒரு காலத்துல ட்ரெண்டா இருந்தார் தெரியல. வியாழக்கிழமை ஆனா யாருனாலும் போயிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி முருகர் வந்திருக்காரு. நீங்க வந்து நிறைய டாட்டூஸ் போட்டிருப்பீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஒரு டாட்டூ வந்து இவ்வளோ வியடா ஒரு டாட்டூவா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோண வச்சதெல்லாம்? இப்போ இந்த பிளட் ஆர்ட் பண்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து பேன் பண்ணிட்டாங்க. அது வந்து ஹைஜீன் கிடையாது. இன்னொன்று ரத்தம்ன்றது வந்து ஒரு ஒரு சுத்தமான ஒரு விஷயம். அது மெடிக்கல் யூஸ்க்காக யூஸ் பண்ண ரொம்ப ப்ரிஷியஸ்ன்ற மாதிரியே அதனால பேன் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டிலேருந்து. இன்னமும் பண்ணுறாங்க, அது என்னன்னு தெரியல. அது ஆனால் அந்த ரத்தத்தை வச்சு இங்கில் கலந்து போடணும். நாங்கள் மிரண்டோம். ரைட்டு, இந்த அளவுக்கா? உயிருக்கு உயிரா லவ் பண்ணலடா, உயிரே குத்து லவ் பண்றான்டா இவன். இவனை போராடலாம் ஆள் போட்டுக்கிறான் ப்ரோ. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ப்ரோ. எப்படி ப்ரோ ரத்தத்தை எடுத்துட்டு போய் இங்கில கலந்து இல்ல இந்த ஆஷஸ்க்கெல்லாமும் கலக்குறாங்கல்ல, அது கூட ஓகே. நீங்க ஏன்னா எரிஞ்சு சாம்பல் வந்து கிளீன் ஆயிட்டு அப்புறம் அதுக்கு சில சொல்யூஷன் போட்டு டைல்யூட் பண்ணி அதை வந்து ஒண்ணுமே இல்லாத பட்சத்துல லைட்டா அப்படி ஒரு மேஜிக் மாதிரி தூவி விட்டு அப்படி காட்டுறது. ரத்தத்தை எங்க இருந்து கலக்குறது இங்க்ல? ஆஷஸ் டாட்டு கூட அப்ரூவ், அதாவது இங்கெல்லாம் அப்ரூவல் கிடையாது. அப்ராட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சுய விருப்பங்களில் போட்டுக்கிறாங்க. இங்கேயும் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது கொஞ்சம் மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணி ஹைஜீன் பண்ணி அதை க்ளீன்னஸ் பண்ணி அதை செப்பரேட் பண்ணிட்டு ஸோ செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்க எட்ஜை வந்து அப்படி நம்ம போட்டு பண்ணோம். ஆனால் பிளட்டுலாம் வந்து வியர்டுன்னு சொல்ல முடியாது, வெறித்தனம். அவருக்கு என்ன சொல்லி அனுப்புறீங்க கடைசியில்? கொஞ்ச நேரம் பார்த்தோம், என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்ட்டு 2 நிமிஷம் சைலண்டாக இருந்தான். 3ஆவது நிமிஷம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பண்ணவும் மாட்டோம் ப்ரோ. ஸோ இதெல்லாம் தவறான விஷயம். சாதாரணமாக டாட்டு போட்டுவோம் போதும் அப்படின்ட்டு. இல்லை இந்த காதல் வந்தாலே ஏன் பிரதர் அந்த ஒரு டாட்டூ போடுற மோகத்தில் அவங்க பேர் அது வந்து அதுதானே ப்ரோ காதல். காதல்ன்றது என்னது? அறிவு இருக்காது, கண்ணு தெரியாது, பிளைண்டாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அறிவு வேலை செஞ்சிச்சுன்னா கண்டுபிடிச்சிடும் காதலில் இருக்க குறைகள்லாம். அதனால கண்ணு தெரியாது, அது கண் அறிவுலாம் இருக்கக்கூடாது. அது பேர் தான் காதல். ஏன்னா எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து நியூட்ரல் ஆகிட்டீங்க, பியூர் ஆகிட்டீங்க. அப்போ ஒன்லி உங்கள்கிட்ட அன்பு மட்டும் தான் இருக்காது. ஆனால் மூளை வேலை செஞ்சுன்னா காதலாக இருக்காது, கன்ஃபியூஷனாக இருக்கும். கண்டுபிடிப்பாங்க, நீ யார் கூட பேச, நீ என்ன பண்ண, எங்கே போன, வந்த, எனக்கு இது பத்தலை, இது வேணும், இந்த டேட்டு, அது இதெல்லாம் மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். போன வாட்டி நீ இதை பண்ண, இந்த வாட்டி ஏன் இதை பண்ணல, போனல பர்த்டேக்கு மட்டும் இத்தனை கொடுத்த, இந்த பர்த்டே எதுவும் கொடுக்கல, இப்போ வேறு யார் கூட பேசுனேன், அப்போ அவன் பர்த்டேக்கு பண்ணியிருக்கேன், இவன் பர்த்டேக்கு பண்ணிருக்கேன், ஏன் போன, மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். காதல்ன்றது என்னது? அறிவு தன்மை இல்லாதது, அது அன்பு கலந்தது. அறிவு வந்துட்டா அன்பு வராது. இப்போ அறிவு கண்ணு திறந்த உடனே மறுபடியும் பேட்சப்புக்கு வருவாங்களே, இந்த கவர் பண்றதுக்குலாம் வருவாங்களே, அந்த மாதிரியும் வந்திருக்காங்க. அது அறிவு கண்ணுன்னு முடியாது, அது அறிவு கண்ணுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஓகே, அது ஒரு கட்டாயத்தில் வருவாங்க. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசன்ட் டைப்ஸ்ல நீங்க அது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட பேட்டர்னாவே மாறிடுச்சு. முன்னாடி நீங்க அந்த டாட்டூ போடுறதே வீடியோவா போடுவீங்க, அப்புறம் வந்து லேடிஸ்க்கு டாட்டூ போடுறதையும் வீடியோவா போட்டுருந்தீங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்னால தான் நீங்க அதை நிறுத்துனீங்க? கிடையாது, நான் நிறுத்தவே இல்லை. இப்பயும் நான் போட்டு தானே இருக்கேன். ஓகே, இப்பயும் நான் போடுறேன். ஏன்னா இப்போ வந்து எனக்கு பழைய ஹேட்டர்ஸ்லாம் ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க, இப்போ புது ஹேட்டர்ஸ். ஸோ அவங்களாம் ஆயிட்டதுனால வரதில்லை, மாறிடுவாங்கல்ல. எவ்வளோ நாளைக்கு சொல்லுவாங்க, அவன் வேலையில் கரெக்டாக தான் இருப்பான்பா, இவங்களும் மாறுவாங்க. ஸோ நம்ம நிறுத்தலி இன்றைக்கோ போட்டு தான் இருக்கோம். ராஜேஷ் நல்லவன்லாம் கிடையாது, நீங்கள் அப்படிலாம் நினச்சிக்க வேணாம். கெட்டவன் தான், ஆனால் கேவலமானவன் கிடையாது. இந்த மாதிரி பேடாக கமெண்ட் அடிக்கிறது, நம்மளை பற்றி பேசி இன்னொருத்தவங்களை பற்றி பேசி ஃபேமஸ் ஆகிறது, இல்லை வந்து நம்ம வன்மத்தை கக்குறது, இல்லை வந்து திருடுறது, போய் சொல்ற ஏமாத்துறது, இந்த மாதிரி கேவலமானவன் கிடையாது. என்னோட சுய நலத்துக்காக, என்னோட சுய சந்தோஷத்துக்காக யாரையும் கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷமாக இருக்க ஒரு கெட்டவன். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ட்ரெண்டுக்குள்ளே வர விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பியர்சிங்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து டாட்டூ கண்ணில் காதுலெல்லாம் போடுறாங்க, ஃபேஸில் இப்போ டாட்டூ போடுறதெல்லாம் வந்து ஜாஸ்தியாகிடுச்சு. இந்த ட்ரெண்டுக்கான காரணம் என்ன? தனியாக தெரியணும்னு. இது ட்ரெண்டு கிடையாது, இது பெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக 2 ஆச்சு, அதுக்கு முன்னாடியே முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. மேபி ஃபியூச்சரில் வளரலாம். கண்ணில் போடுறது வந்து ஒரு ரிஸ்கியான ஃபேக்டர் கிடையாதா? அன்சேஃப் தான், பிளைண்ட் ஆகலாம். பிளைண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக பிளைண்ட் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. நீட்டில் எதுவும் கண்ணில் குத்துனா என்ன ஆகும்? கண் வீங்கும், ஸ்வெல் ஆகும், இன்னும் அதை கட் ஆச்சுன்னா பிளைண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆனால் ப்ரொஃபஷனலாக பண்ணால் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லாமே வந்து அப்படியும் இருக்குது, இப்படியும் இருக்குது. அதனால வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதை நம்ம வந்து ஆதரிக்கிறோன்னு சொல்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறோம், வரவேற்கிறோன்னு நம்ம சொல்ல, அவங்க விருப்பங்கள். அதனால் வந்து அது அப்படியே போயிட்டோம். ராஜேஷ் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்களேன். இப்போல்லாம் ட்ரெண்ட் ஆகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஃபேக்டராக இருக்குது. என்னன்னா சும்மா ஏதாவது ஒரு பண்ணால் ட்ரெண்ட் ஆகிடலாம், ஒரு வீடியோவில் வந்து லூசரமாக பண்ணால் ட்ரெண்ட் ஆகிடலாம். ட்ரெண்ட் ஆகிறதுக்கு தான் வழியும்.
இப்போ அதுதான் ப்ரோ, நீங்க வந்து ரொம்ப அசிங்கமா பேசுனீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிடலாம். ஏடா கூடமா நீங்க ஏதாவது சைஸ் வேரியேஷன் காட்டினீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிடலாம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பொண்ணுங்க அசிங்கமா பேச மாட்டாங்க, இப்போ பொண்ணுங்க அசிங்கமா பேசுறாங்க, ட்ரெண்ட் ஆகுறாங்க. மோட்டிவேஷனல், நான் இப்போ கூட நான் பேசுறேன் மோட்டிவேஷனல், நல்ல வார்த்தையை தான் பேசுவேன். அசிங்கமா திட்டி போட்டா அது மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறாங்க. இதுவே அசிங்கமாக மட்டும் திட்டிட்டு வச்சா அது வந்து தப்பான வார்த்தைன்னு சொல்றாங்க. இது எனக்கு புரியல. ஆனா உண்மையில கஷ்டப்படுறவங்களாம் பாவம் ப்ரோ. அப்ப அவங்களாம் எப்படிதான் வெளியே வர்றது? இல்ல இப்போ வந்து ஒரு திறமையோட இருப்பான்ல, ஒரு கோலோட இருப்பான்ல, நம்ம இந்த வீடியோ கிளிக் ஆகும்டா, இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா எனக்கு படத்துல வாய்ப்பு கிடைக்கும், இந்த வீடியோ பார்த்தா நான் பாட்டு பாடுறேன், இந்த வீடியோ பார்த்தனா ஸ்ட்ரைட்டா நான் மேட்சுக்கே கூப்பிட்டுருவாங்க. கேள்விப்பட்டீங்களா? நான் வந்து வீடியோல பார்த்தேன், நல்லா போலிங் போட்டாரு, அதனால வந்து ஸ்ட்ரைட்டா ரஞ்சில ஆட விட்டேன், கிரவுண்ட்ல பார்த்தேன், வேடிக்கை பார்த்தேன். இவங்கெல்லாம் எப்படி வருவாங்க அப்புறம்? இப்பெல்லாம் அதான் நீங்க சொன்ன மாதிரி சைஸ் வேரியேஷன்ஸ், அப்புறம் மற்ற வேரியேஷன். ஆமா, இதுதான் வந்து ரொம்ப பொண்ணா இருந்தா கொஞ்சம் ஈஸியா ட்ரெண்ட் ஆகலாம் ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்க போட்ட ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டான வீடியோ வந்து விஜய் அவர்களுடைய டாட்டூ போட்ட வீடியோ. முதல்ல ஆக்சுவலி அந்த ஒரு பயம் இருந்தா, தளபதி பேச வேற இது பண்றோம், ஏதாவது மிஸ் ஆயிடக்கூடாது பயம்லாம் இருந்துச்சு. அந்த பயம்லாம் கிடையாது, சந்தோஷம் தான் இருந்துச்சு. ஸோ தளபதி யார் போடுறா? பாலாஜி அண்ணா. ஐயோ, அவர் ஆல்ரெடி அங்கே எங்கேயோ பார்த்து இதெல்லாம் வந்து மாநாடு நடந்தப்பெல்லாம் பார்த்துருவீங்கப்பா, க்ளோஸ் ஆச்சு தளபதி வேற, அப்போ காட்டுவார். அந்த ஒரு கியூரியஸ், நம்ம போட்ட எப்படி பார்ப்பாரு, என்ன சொல்லுவார், தளபதிக்கே நம்ம மைண்டில் வரும். ஏன்னா தளபதிக்கு தெரிஞ்சவங்க கம்மியாக தான் இருப்பாங்க, தளபதியை தெரிஞ்சவங்க தான் உலகம் ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அந்த கம்மியாக தெரிஞ்ச கேட்டகரியில் நம்ம மூஞ்சி வந்துட்டு போகுமா, ஒரு சும்மா ஒரு 10 செகண்டு வந்துட்டு போகும்ல நம்ம. ஆனால் நினைக்கிறது தான் ப்ரோ நடக்கும், நம்ம நினச்சோம் அது நடந்தது. அப்போ வந்துட்டு போகல, அப்போ அவர் மைண்டில் நம்ம இருப்போம்ல, பாலாஜி அந்த பையன் பண்ணாம, அந்த பையன் தான் டேட்டு பண்ண பையன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு சந்தோஷம் இருந்தது. ஸோ அதுக்காகவே பண்ணோம். ரொம்ப பெரிய சந்தோஷம் அந்த எனக்கு என் தொழிலால் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த அவராக வந்து அது போட்டு வீடியோவுமே நீங்கள் அதில் போட்டிருந்தீங்க. அவர்கிட்ட இருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்து பற்றி சொன்னாரா? நீங்கள் கேட்டிங்களா? தளபதிட்ட காட்டினீங்களா? ரெஸ்பான்ஸ் ஏதாவது இருக்கான்னு? இல்லை, கேட்டோம். வீடியோவில் பார்த்தாருப்பா, அதை வீடியோ இதெல்லாம் வந்து தான் பார்த்தாரு. நேரில் வாய்ப்பு கிடையில, இன்னும் அவர் கொஞ்சம் பிஸியாக ஸ்கெடியூல் எல்லாம் டைட்டாக இருக்கார், அவர் நாட்டு நலனுக்காக நல்லது பண்ணுறது போயிருக்காரு அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவரும் பாலாஜனும் அங்கங்கே நல்லது பண்ணுறது அது இதுன்னு ஓடிட்டு இருக்கார் போல். நம்மளுக்காக நல்லது பண்ணிக்கலாம், ஓடுறதுக்கும் கொஞ்சம் அப்படியே சூழ்நிலை இதுவாயிருச்சு. பட் பார்த்துருப்பாரு மேபி, ஏன்னா அது பல கோடி வியூஸ் இல்லை. அந்த வியூஸில் ஒரு தொண்டரோ இல்லை அவங்க வீட்டில் இருக்க அண்ணனோட ஒய்ஃபோ இல்லை பையனோ யாராவது ஒருத்தர் காட்டியிருக்கலாம்ல, இங்கே பாரு பாலாஜன் எப்படி பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு, இவர் தான் பக்கத்தில் நிற்பார் அப்படின்ட்டு. ஸோ அந்த நம்பிக்கை தான் இங்கே வந்து சொல்லுது. சரி, பண்ணுவோமே, நடந்தால் நல்லா தானே இருக்கும். கண்டிப்பாக, ஆமாம், கண்டிப்பாக. அதே மாதிரி உங்களுக்கு ஆக்சுவலி வந்து தளபதி ஏதாவது ஃபேவரட்ஸ் இதெல்லாம் இருக்குதா? அவர் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து? எனக்கு என்னன்னா பர்சனலாக பார்த்தீங்கன்னா, எனக்கு அவரோட வாழ்க்கை எனக்கு பிடிக்கும். சம்பாதிக்கிறாரு, வாழ்றதுக்கு தானே வாழ்க்கை, வாழ்றாருல. நான் படம் மட்டும் நெக்ஸ்ட் வீட்டில் பத்துன்னு இல்லைப்பா, நான் சுற்றுவேன், நான் ரேஸ் ஓட்டுவேன், நான் ஃப்ளைட்டு ஓட்டுவேன், நான் எல்லா கண்ட்ரியும் சுற்றுறேன். வாழ்ந்துடணும். நம்மளோட மெமரின்றது முக்கியம். மெமரி கார்டு ஃபுல்லாகிற வரைக்கும் ஃபுல் பண்ணணும். அந்த மெமரி கார்டு எப்போ எக்ஸிட் ஆகுனா சாவரப்போ தான். அது வரைக்கும் நம்ம மெமரி கார்டு வேணும். ஸோ அந்த மெமரிஸை கிரியேட் பண்ணோம். தலையோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, அது ஜாலியாக இருக்காரு. ஆனால் இவரு பாருங்க ப்ரெஷரில் தான் இருப்பார். நம்ம நாட்டு மக்களை என்ன பண்ணணும்னு யோசிக்கிறது, இன்னொருத்தவங்க நம்ம வீட்டை தாண்டி நம்ம இன்னொருத்தவங்களை யோசிக்கிறதுன்றது ப்ரெஷர் தானே. கண்டிப்பாக. ஸோ எவ்வளோ பிரச்சனை ஒரு நாட்டில் நடக்காது, எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும். குரல் கொடுனா மக்கள் குத்துறாங்க குரலை. ஆமாம், எங்கப்பா நீ போனேன்ட்டு அது பண்ண குரல் குத்தாலும் அவருக்கு எதிர்க்க ஒருத்தவங்க குரல் கொடுப்பாங்க, என்னப்பா நீ எல்லாம் கேள்வி கேட்குறேன்ட்டு. ஸோ எவ்வளோ பிரச்சனை தாண்டி பாவம் அவரு. ஆனால் கஷ்டமான விஷயம் தான். நல்லது பண்ணட்டும், மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா பண்ணுறவங்க பண்ணட்டும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸாகவே இந்த பிரைவேட் பார்ட்டில் டாட்டூ போகிறதுங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ரீசெண்டாக கேட்டு தெரிஞ்ச போது பசங்களுமே அதை விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டுச்சு. இதெல்லாம் நடக்குதா? இல்லை, இது வரைக்கும் பசங்களுக்கு டாட்டூ போடுறதே கிடையாது. இல்லை, பிரைவேட்டா தொடையில போடுவாங்க, அவ்வளோதான். பசங்களுக்கு ஒரே ஒரு பிரைவேட் பார்ட் என்னது, முன்னாடி பின்னாடி தான். இதில் டாட்டூ போட கிடையாது. வீட்டில் மாட்டக்கூடாதுன்னு ரகசியமாக போட்டுப்பாங்க. ஓகே, பசங்க செஸ்ல போட முடியாதுல, மாட்டிப்பாங்கல்ல. அப்படி தூக்கி விட்டா மாட்டிப்பாங்க. யாரா அது முத்தலகு அப்படின்றவாங்கன்ட்டு முத்தலகு தூக்கி அழகாக கீழே தொடையில போட்டுப்பாங்க. தவிர்த்து பசங்க இன்னும் வரல அந்த அளவுக்கு. ஆனால் இது எதனால இது வந்து ஒரு தனி ஃபேமஸ் அடைஞ்சிருக்கா பிரைவேட் டாட்டூ அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு சீக்ரெட் டாட்டூ. பிரைவேட் டாட்டூ மீன்ஸ் அது யாருக்கும் தெரியாம அந்த மாதிரி பிரைவேட்டாக வச்சுக்கிறது. அது 4 பேருக்கு வீடியோவில் நம்ம காட்டுவோம், மற்றவங்களும் இந்த மாதிரி ஹைட் பண்ணி போட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரியும் வந்துருச்சு. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசணும் உங்களோட ஜேர்னி பற்றியும். அண்ட் நீங்கள் ஆசைப்பட்ட அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடக்கணும்னு எங்கள் டீம் சார்பாக ரொம்ப தேங்க்ஸ். நன்றி ப்ரோ.